இந்த உலகத்துல இருக்க பண்ணிட்ட ஓரா பேசாத வா. ஓ அப்படியா? செத்து ஒளி. என்னது தெரியல சுட்டது வரைக்கும் அவள. நான் கொல்றேன். எல்லாம் ஏக்கா விட்டுட்டாங்க போ. இப்போ வர. என்ன நானே பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமைக்கு போயிடுச்சா? எங்க அந்த ஜேகே பயந்து ஓடிட்டானா? ஓடிருப்பான் இந்நேரம். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். இப்போ நம்ம என்ன பண்ணணும்டா? ஏதோ போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் நினைக்கிறேன். இப்போ ஏன் மூஞ்சி தான் அழகா வரும்னு சொல்லுங்க. குதிக்கிறப்ப கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துருவாங்களாம். ரெடி, நீ ரெடியா? எல்லாம் ரெடி தான். மூஞ்சி கேம வேற போகுது. அதெல்லாம் ஒன்றும் அதை பார்த்துக்கலாம். ஓகே 3 2 1 குதிக்கலாமா? எப்போ குதிக்கிறது? ஃபோட்டோ எடுக்கிறப்ப டைமர் சவுண்ட் வரும், அப்போ குதிச்சா போதும். அப்போ குதிச்சா மட்டும் போதுமாப்பா? ஓ ஓ ஓ என்ன கால் இப்படிலாம் போயிட்டு வருது? ஓ நீங்கள் எப்படி குதிச்சாலும் சரி கரெக்டாக 2 பேரும் ஃப்ரேமுக்குள்ளே வந்துடணும். ஓகேவா? ஓகே. எந்த பக்கத்தில் நின்னாலும் பரவாயில்ல தானே, ஃப்ரேமுக்குள்ளே வந்தால் போதும்ல. சாப்பிட்றாங்க. ஐயோ அம்மா. அதான் அப்பவே சொன்னேன் ஓரா குதிக்காதீங்கன்னு. ஃபோட்டோ எடுத்தாச்சா? போய் பார்ப்போமே. எங்க மூஞ்ச காமி விடுங்களேன், எனக்கு ஒன்றும் தெரியல. தயவு செஞ்சு நவருங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நல்லா தான் போஸ் கொடுத்தேன் நினைக்கிறேன். நானும் தான். மூஞ்சி நல்லா இல்லைனா நெட்டில் விட்டுருக்கேன் உடனே. ஓகே ஓகே நம்ம போட்டோ எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நீங்க இல்ல போல, அடுத்து வேற ஆளுங்க நினைக்க இறங்கிடுங்க. ஆனா ஜாலியா இருக்கே. ஐயோ மூணு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்களா மொத்தம்? ஆமா. தலையில ஏக்கி இடம் விட மாட்டேன். அப்படித்தானே விளையாடணும். ஆரம்பே ஐயோ வீ மூஞ்சி பயங்கரமா இருந்துச்சு. என்ன சொல்ற? ஐயோ அப்ப போட்டோ எங்க போட்டோ வாங்கி முந்திக்கிட்டு போய் பார்த்தாங்க. இப்ப நம்ம போய் பாப்போம் வாங்க. ஏய் என்ன நீ ஸ்டடியா குச்சிக்கிட்டு இருக்க? இருவன தடுத்து நிறுத்துறேன். என்னடா பண்றானுங்க இவனுங்க? எல்லாம் காமெடியா இருக்கு. எடுக்க போறாங்க. எப்படி பண்ணாம நிறுத்துறா? இப்படிதான் பண்ணுவேன். ரெண்டு முகர்கிட்டையும் ஒன்னாவே இருக்கு பாருங்க. என்ன அப்படியா? என் தம்பி தானே, அப்படிதான் இருப்பான். நீ என்ன தம்பின்னு சொல்லாத. ஓ இன்னொரு போட்டோல பாருங்களேன். அவன் மேல இருக்கான், அவன் கீழே இருக்கான். பாதி ஃப்ரேம்லயே அவட காலும் ஏதோ தூக்குல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லுங்க பண்ணுவீங்களா இல்ல எப்படி? எனக்கு இப்ப முட்டி வலிக்குது. வலிக்குது. முட்டி வலி உள்ளவனா யார் இப்ப கேம் கூப்பிட்டா? தப்பா குதிக்கிறீங்க. இல்ல இது வந்து வேலைக்காவாது. எல்லாரும் வந்து சுதாவோட மூஞ்ச பாருங்க. என்னடா இது? அவங்கதான் வேணும்னே ஏதோ போட்டோஷாப் பண்ணிருக்காங்க. அவன் ஒத்துக்க மாட்டான் பாரு. உண்மை ஏதோ சொல்லிட்டு குதிச்சிருக்கான். கீழே வேற ஒரு மாங்காய் மண்டை எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்தே இருக்கான். யாரை பார்த்து மாங்காய் மண்டேன்ற? உனதான் சொன்னேன். அடுத்து நான் ரெடியா இருக்கேன். ஜேகே வேற இருக்கானே. ஜின்னு ஓகே ஒழுங்கா உட்கார்ந்திருக்கான். வி கொடூரமா இருக்கான். ஆரம்பி அமிதாப் பாபா மாதிரி உட்கார்ந்திருக்கான். போட்டோ எடுக்கிறாங்க. என்ன எடுத்தாச்சா? ஒருத்தன் ரொம்ப மேல போயிட்டான், ஒருத்தன் ரொம்ப கீழே போயிட்டான். ரொம்ப ஹைட்டா குதிச்சிட்டோமோ? பிரிப்பிலி அத்லீட்டா பொறுத்தது ஏன்டப்பா? இவங்க நீங்க குதிச்ச மாதிரி தான். ஓகே இது டப்பா மூடி திறக்கிற கேம். ஒழுங்கா மூடி தரவே மாட்டியா? இருங்க முதல்ல உள்ள என்ன இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே திறக்கிறேன். ஜீனி யாரா முதல்ல சொன்னதே தெரியல. சாக்ஸ் தப்பு. நான் வேற திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன். நீங்க ஒழுங்கா நோட் பண்ணுங்க. பாத்துட்டேன். கொடை கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புரியா? இது கொஞ்சம் கடினமா இருக்கும். திறக்கவே இல்ல. நீ ஒழுங்கா திறக்கல. தள்ளி நிமிஷம் இடத்த விட்டு காலி பண்ணு, நான் காமிக்கிறேன். ஒழுங்கா காமிச்சா நீ திறக்கவே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? இது ரொம்ப சின்ன பொருள், அதனால கொஞ்சம் சின்ன பொருளா? எவ்வளவு சின்னது? சின்னதான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பாத்துக்கோங்க. நீ எந்த விதமான க்ளூவும் தர மாட்டேன்ற, அதனால நீங்க இருந்து போயிடு. கேம்ல இருக்காத. ரைட்டாட ஆளு திட்டுறதுக்கலாம். எப்படியும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. தாங்க அப்படியே பாருங்கடா. கரெக்ட். இவ்வளவு காமிச்சிட்டேன். அப்புறம் அவளை காமிச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான். அவன் ரொம்ப நேரமா திறந்தே வச்சிருந்தான். அப்படி இப்ப
அதான் சொல்லிட்டேன் ஆன்சர் போ. எனக்கு கொடுத்திருக்கிற பொருள் அநியாயத்துக்கு சின்னது. உனக்கு கண்டுபிடிக்க முடியுமானே எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல காமி. எல்லாமே எனக்கு ஈஸி தான். எனக்கும் ஈஸி தான். எனக்கும் ஈஸி தான். ஏய் சுகா சுகா சொல்லு. பேப்பர் இல்ல. ஜின்னு. ரப்பர். கரெக்ட். ஜின்னு. அது நோட்டா? இல்ல. ஜேகே பேஸ்ட். கரெக்ட். எப்படிதான் கண்டுபிடிச்சனே? அத காமிக்கறானே. எனக்கு ஆங்கிள் ஒழுங்கா தெரியல. எனக்கும் தான். அப்ப என்ன ஜேகே கண்டுபிடிச்சிட்டானே. கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன். சரி கண்டுபிடிச்சிட்டான். போய் தொலைது போங்க. அடுத்த ஆள் வாங்க. நீ என்ன பண்ண போற இப்ப? காமிக்கிறேன் இரு. ரொம்ப சீக்கிரம் மூடிட்டியோ? நான் ஒண்ணுத்தையே பார்க்கல, இன்னும் அதுக்குள்ள மூடிட்டேன். சரி அப்ப இப்ப பாருங்க. டேய் திறக்கவே இல்லடா, நீ மூடிட்டடா அப்படியே. இப்பயாச்சும் பார்த்து தொலைங்கடா. தெரியலையே. ஓ கடிகாரம். ஓகே திறந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். கமல ரிமோட் இல்ல. என்னதான் இருக்கு ஒழுங்காவும் கவிக்க மாட்டீங்க. இங்கு பெண்ணா இல்லடா. வாய்க்கு வந்ததுல அடிச்சு விடுற. நான் நல்லா தான் காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒழுங்கா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஜேஓபுக்கும் சுகாவுக்கும் ரிலேட்டடா அந்த பொருள் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ரிலேட்டடாவா? ரிலேட்டட்னா ரிலேட்டட் இல்ல, உங்களுக்கு வந்த மாதிரியே பொருள். அப்படியே என்ன பொருளா இருக்கும்? என்னன்னு யோசிக்கவும் வர மாட்டேங்குது எனக்கு டக்குன்னு. அவன் குழப்பி விடுறதுக்கு போய் சொன்னாலும் சொல்லுவான். ஓகே பாருங்க. ஓ அது ரொம்ப சின்னதா இருக்குடா. ஜெஹோப். அது வந்து ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் கை தூக்குங்க, இல்லாட்டி தூக்காதீங்க. கடுப்பா இருக்கும். கோவலாம் படுறான். என்ன பண்றது இப்ப? சென்டா? ஆமா பாருங்க. என் டீம்ல இருந்து ஒரே உருப்படியான வேலை. அந்த சென்ட் ஸ்மெல் ஒன்று ஓஹோன்னு இல்லை. யாரும் வந்து பார்க்க வராதீங்க. கூட பார்ப்போம். நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு, வந்து வாங்கிக்கங்க. நீங்க எடுத்துட்டு வாங்குங்க. நடக்கவே முடியல. சாப்பாடு வந்துருச்சு. இனிமே சாப்பிட்டுட்டு தான் மறுவேளை. 7 பேருக்கு பத்திரமா சாப்பாடு சாப்பிடுவேன். பீபிம்பாப் யார்கிட்ட இருக்கு? நான் அதை ஆர்டர் பண்ணிருந்தேன். எல்லாரும் வெரைட்டி வெரைட்டி சாப்பாடு வாங்கியிருக்கோம். அதனால எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு நிறைய ஆசையா இருக்கு. எடுத்துட்டு போப்பா. ஓகே. சாப்பாடை பார்க்கும்போது நாக்கெல்லாம் ஊறுது. எல்லாரும் வகை வகை வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாய் வாங்கியே ஆகணும். டேய் சால்ல கழுத்துல தெரிச்சிட்டு தொடச்சு விடுறா. ஓகே. என்னோட தொடக்க சொன்னா தலைவிட்டு இருக்கு. தொடக்க சொன்னேன். அதான் தொடச்சேன். லூசு போய் அவனை தொடச்சம் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு கேட்கலாம் சும்மா இருக்க மாட்டேங்குது, பசிக்குது. சாப்பாடு பார்க்க டேஸ்டியா இருக்குல்ல? நீலாம் என்ன வாங்கியிருக்க? அது எதுக்கு உனக்கு? ஆஹா ஆஹா டேஸ்ட் அற்புதமா இருக்கே. ஆஹா ஆஹா நானும் வாங்கினதே வாங்கியிருக்கலாமோ? எத்தனை மாதிரி வாங்கிட்டேன் போல. சரி ஒன்றுல இருந்து கொஞ்சம் கூட நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க, தாராளமாக எடுத்துக்க. நல்லா இருக்கு டேஸ்ட். ஆனால் டம்ப்ளிங்ஸ் எனக்கு எடுத்துக்க. என்ன அதுக்கு அள்ளிக்கிட்டே போறீங்க எல்லாரும்? கொஞ்சம் தானே எடுத்தேன். டேஸ்ட் அருமையா இருக்குதுப்பா. அடுத்ததாக விளையாட போறது பேட்டில் கிரவுண்ட்ஸ். அதுவும் ரியல் லைஃப்லயே விளையாட போறாங்க. என்ன மாதிரியான கேம் இது? பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஆம்ல? ஆமா. இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பலூன் கொடுப்போம். அதை அவங்க வயிற்றுல கட்டி விட்டுருவோம். அந்த பலூன் தான் அவங்களோட லைஃப். அதை அவங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதை யாராச்சும் திருடிட்டாங்கன்னா அவங்களோட உயிர் போயிடும். அப்புறம் அவங்க கேம்ல இருந்து அவுட் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே எனக்கு இப்ப புரியுது. நமக்கு கை வந்த கலையாச்சே. ஜாலியா இருக்கு. ஓகே நான் ரெடி ஆயிட்டேன். நம்ம ரெட்டி மாடா? ஆமாண்டா. ஓகே. இது எப்படி நியாயமாகும்? நம்ம டீம்ல மட்டும் 3 பேர், அவங்க டீம்ல 4 பேர். என்ன இது? பூராமே ஏமாத்து வேலையா இருக்கு. இது ஒரு கேமே இல்ல. முதல்ல எதிரிங்களை நம்மளே போய் தாக்கலாம் ஜிமின். ஓகே. அவங்கள லாக் பண்றேன் எப்படியாச்சு. இந்த பண்றேன். ஓகே. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகே ஓகே. அவங்க வந்துகிட்டு இருக்காங்கடா. எனக்கு இப்ப உயிர் குறைஞ்சிட்டு இருக்குடா. இந்த உலகத்துல இருக்க போது ஊரா பசதவா. ஓ அப்படியா? என்னாச்சு? அவங்களே ரீவே பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இங்க உட்கார்ந்திருக்கவங்க நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்காங்கடா. என்ன பண்றது இப்ப? ஓ ஜிமின் மறுபடியும் குசர் குறைஞ்சிருச்சு. என்ன சுட்டுட்டாங்க. ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டியாடா நீ? நான் களத்துல இறங்கி ஆடுறேன். ஜெயோ பரம்பரை. ஐயோ இவன் வந்தாலே ஆபத்தாச்சே. சரி நம்ம அப்படியே படுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல நிக்கிறது ஆபத்து. எல்லாம் பிரிஞ்சு போங்க. சொல்றதை கேளுங்க. ஐயோ பயமா இருக்கே. இவனும் ஒருத்தனை பேட்டி பார்த்தா அவனை சும்மா விட மாட்டேன். ஐயோ உடம்பு மாட்டிச்சு. ஓயோ அப்பா ஐயோ சுரா அவனை சுரா. சீக்கிரம் சுடுறாங்களே. ஓகே செத்துட்டானா? என்னாச்சு ஜேகே? யாரு? சுகா மாட்டிட்டான்டா. ஐயோ சுட்டு விட்டானே. என்ன பலூன் வேஸ்டா போயிடுச்சு. எல்லாரும் கவர்ல நில்லுங்க. சும்மா மொட்டையா நிக்காதீங்க, புரியுதா? வெட்ட வெளியில நின்னு மாட்டிப்பீங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஏதோ ஆகுது. எங்க கண்ணு தெரியலையே. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கத்துல வராங்க.
டேய் ஜேகே வரடா ஓடுறா 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 ஐயோ ஜேகே வரடா ஐயோ செத்து ஒளி என்ன தெரியல சுட்டது வரைக்கும் நான் கொல்றேன் எல்லாம் ஏக்கா விட்டுட்டாங்க போ இப்போ வர என்ன திடீர்னு எல்லாரும் காணாம போயிட்டாங்க எங்க இருக்கீங்க 3 2 1 சொல்ற ஓடிரு 3 2 1 ஓடு சீக்கிரம் ஓடுறா டக்குனு இவங்கள தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது உள்ள வேற போக முடியலையே இந்த பலூன்னாலே மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த பலூன் வேற பறந்து போயிடுச்சு மேல இதுக்கு யார் ஹீலியம் கேஸ் அடிச்சு விட்டாங்களோ தெரியல வேற வேற போய் எடுக்கணுமா இப்ப அங்க ஜேஹப் இருக்கான் பாரு இந்த பாக்குறேன் கேக்கே என்ன சொல்லிட்டாங்க இந்த கன்னால எப்படி லோட் பண்றதுன்னு வேற தெரியல ஜேகே நீ இங்க வந்துட்ட நீ போ நான் வரேன் நான் லோட் பண்ணிட்டு வரேன் போ இங்கே உட்காந்துறான் பாருங்க யாரையோ பார்த்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ திருவது போ ஏய் நான் செத்தாலும் பரவாயில்லடா என் டீமை காப்பாற்ற விட மாட்டேன் இருங்கடா வரேன் வந்துடுங்களா நம்ம நண்பர்களை காப்பாற்ற விட மாட்டேன்டா ஒன்னையும் பண்ண முடியாது போ அங்க 4 பேர் இருக்காங்க இது வேற சும்மாயே பிஞ்சு பிஞ்சு விழுவுது இதை பார்த்துக்கவே நேரம் சரியா இருக்கு உனக்கு யார் முதல்ல இந்த பலூன் கொடுத்தது இங்கதான் படுத்து ஒளிஞ்சிருக்கியா அவட சும்மா ஆட மாட்டேன் பாரு ஐயோ ஐயோ என்ன சொல்றீங்க என்ன கொடுத்து ஏமாத்திட்டீங்க என்ன மனுஷனா அவனை கொண்டுட்டான்டா அவனை சும்மா ஆடாதீங்கடா நான் வரேன் ஐயோ என்ன நானே பயந்து வாழ வேண்டியதா இருக்கு அந்த நிலைமைக்கு போயிடுச்சா எங்க அந்த ஜேகே பயந்து ஓடிட்டானா ஓடிருப்பான் நேரம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்ன வேற சுட்டுக்கிட்டே இருக்காங்க என் டீம்ல இருந்து யாருமே குதிரைக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு நான் எப்படி அவுட் ஆகுறேன் மட்டும் பாருங்கடா சும்மா ஆட மாட்டேன் அவ்வளவுதான் ஜின்னுகாரி திடீர்னு ஆரம்பிக்க எங்கிட்ட வெறி வந்துருச்சு என்னது இது 3 பேர் வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறாங்க நம்ம 4 பேர் ஒண்ணும் பண்ணல நம்ம ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த வரேன் எனக்கு வேற பயமா இருக்கே இந்த பலூனை காப்பாத்துறதே பெரிய வேலையா போச்சு எப்படியாச்சும் இந்த பலூன் எடுத்துட்டு போயிடணும் டேய் ஓடுறாடா அப்படிங்கடா ஐயோ நெருங்கி வரானே என்ன பண்றது இப்ப ஏய் குறாதீங்க நீ குடு நீ ஓடு என்ன வேற சுட்டுட்டான் இவனை சும்மா விடக்கூடாது ஜேகே சரியான நேரத்துல இப்படி பண்ணிட்டியா ஒன்னே போட்டு தள்ளுறோம் பாரு என்ன தயவு செஞ்சு விட்டுரு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நில்றா உண்மையான வீரன் எப்பவும் சாக மாட்டான் திரும்ப திரும்ப ஒதுக்கிட்டே தான் இருப்பான் என் பலூன் ஜப்பானி நல்ல வேலை கொஞ்சம் தான் மேல குண்டு பட்டிருக்கு நிறைய பட்டதான் செத்து இருப்போம் ஓவரால் செட்ல ஜின் டீம் தான் வினர் எங்க டீம் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பத்தாததுக்கு நீங்க இந்த போட்டோ வேற கொடுத்துருக்கீங்களா ரொம்ப நன்றி கொடுத்துட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க அடுத்தடுத்த கேம்லயும் இதுக்கு அடுத்தடுத்த கேம்லயும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பர் இன்னைக்கு ஜேகேவில் நாங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து இருந்தாலுமே அவனுக்கு ஐடியா கொடுத்தது எல்லாமே நான் தான் அதனால எனக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் வேணும் இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு குரூப்புக்கு மேக்கனே வேணும்னு சொல்லுவாங்க எல்லாரும் என்ன பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி அடுத்து யாரு எனக்கு வந்து யார் ஜெயிக்கிற தோக்குறாலும் கிடையாது ஏன்னா அது ஃபுல் டீமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா போட்டியில் ஆரம்பத்திலேயே விளங்கி இருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு கூட சேர்ந்து போட்டி போட்டுட்டே தான் இருந்தான் இப்போ வந்து இப்படி கத்த விடுறான் பாத்தீங்களா ஏதோ ஒன்று இந்த வீடியோ பார்த்து ஆர்மிஸ்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல கேமு ரொம்ப நன்றி இது ரொம்ப நல்ல கிஃப்ட் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் தாதரா ஐயோ டயர்டா இருக்கு